கிறிஸ்தவர்கள், அபிசீனியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். அபிசீனியாவிலேருந்து ஜாஃபர் அலியான் அவங்கள கூட வந்தவங்க ஒரு 70 பேர். இப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனில் சொல்கிறான். கிறிஸ்தவர்களில் பல வகை இருக்கிறாங்க. பல அது பட்டியல் போட்டு வரான். ஈசா தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை, மூவரில் ஈசா ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை. இப்போ இந்த மாதிரியான பல யூதர்களுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு வகை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டவுடன் கண்ணீர் வடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு வகை. இப்போ கடைசியாக 83வது வசனத்தில் வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்ட, அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்ட உடனே கண்கள்லேருந்து அவங்க கண்ணீர் வடியுது. எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், எனவே சாட்சி வழங்குபவர்களில் எங்கள் பெயர்களையும் எழுதி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அதோடு அது முடிச்சிருந்தோம். இப்போ அதோடைய கண்டினியூஷனாகவே அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுள்ளவர்களோடு இணை தருள வேண்டுமென்றும் நாங்கள் பேராவல் கொண்டிருக்க அல்லாஹ்வின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி? அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள்னால் யார்? கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய இறைவன் எங்களை ஒழுக்க நலமுடையவர்களோடு இணை தரல வேண்டும் என்று நாங்கள் பேராவல் கொண்டிருந்தோம். அவங்க யாரோட துவா என்னென்னு துவா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க? ஒழுக்கம் உள்ளவங்க கூட அல்லாஹ் வந்து எங்களை சேர்த்துடணும் அப்படின்னு நாங்கள் துவா செஞ்சிட்டு இருந்தோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ஒழுக்கம் கெட்ட கூட்டத்தை இவங்க பார்த்துருக்காங்க. கிறிஸ்தவத்தின் பெயரால் ஒழுக்கம் கெட்டவர்கள், அந்த சனிக்கிழமையுடைய அந்த விதியை மீறியவர்கள், மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு மிருகங்களாக வாழ்பவர்கள், அந்த கூட்டத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குணங்களுடன் வருவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இன்னொரு ஹதீஸில் கூட சொல்லுவாங்கள்ல, நற்குணங்களை முழுமைப்படுத்த நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த நற்குணம் உள்ளவர்களுடன் நாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு நாங்கள் பேராவலோடு இருந்தோம். அல்லாஹ்வின் மீதும் எங்களிடம் வந்த சத்தியத்தின் மீதும் எவ்வாறு நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்போம். அதே ஷரியத்தை கொண்டு ஒரு ரசூல் வந்திருக்கும்போது நாங்கள் எப்படி அவரை வந்து நிராகரிப்போம்? எங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? புரியுதா? ஸோ இதுலேருந்து அவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் கிளியராக புரியுதா? அப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அளவுகோலாக இதை வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டேன் தெரியுமா? யார் நமக்கு வந்து மினிமம் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கேட்டகரி போட்டேன். அப்போ அதில் வந்து ஒழுக்கம் பேணுபவர்கள் நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுதான் வந்து அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். அப்போது இப்படி அவங்க துவா செஞ்சுருக்க, ஒழுக்கம் உள்ளவர்களுடன் எங்களுடன் நாங்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு அவங்க துவா செய்யும்போது அதோடு அவங்க மெர்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரத்தை கொண்டவங்களாக இருக்கிறாங்க? அதாவது நியூடு கிளப்ஸ் இருக்குது வெளிநாடுகளில், நிர்வாண கிளப்பு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து குரங்குலேருந்து வந்தாங்களாம், குரங்கு ட்ரெஸ் போடலையாம், அதனால் அந்த கிளப்புக்குள்ளே வர்ற வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு வருவாங்க. காருக்குள்ளே போயிட்டு அவங்க கார் பார்க்கிங்கில் அந்த ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. எல்லாருமே ஆம்பளை பொம்பளை எல்லார் கையிலும் பீர் பாட்டிலு, அந்த மக்கில் பீர் சரக்கு அடிக்க வேண்டியது இருக்க வேண்டியது. என்ன இயற்கையை ரசிக்கிறாங்களாம். அது பீச்சஸ், புரியுதா? அதில் வந்து அவங்க இருக்கிறாங்களாம். இது ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரம். கேட்டால் என்னங்கிறாங்க, மனிதன் பிறக்கும்போது ட்ரெஸ் இல்லாமல் தான் பிறக்கிறான், நீங்கள் வலுக்கட்டாயமாக அவனை திணிக்கிறீங்க. கண்டுபிடிப்பாருங்க எப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹுசேன் இருக்கிறார், அவர் வைக்கப்படுறாரா ட்ரெஸ் இல்லைன்ட்டு? அவர் ஃபீல் பண்ணல. ஆனால் சொசைட்டி வந்து அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்து நீ ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணும்னு திணிக்குதான். அதனால் சமூக அழுத்தத்தின் காரணமாக தான் இருக்குதான். மனிதனுக்கு வந்து இயல்பில் வந்து வெக்கம்ங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க